கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு திறப்பில் நின்று ஜெபி. தானியேல் 9:10. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நம்முடைய கர்த்தர் இரக்கமும் மிகுந்த மன உருக்கமும் நிறைந்த தேவன், அக்கிரமத்தையும் பாவத்தையும் விசாரிக்கிற தேவன். ஆனால் மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்து ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். தானியேல் ஜெபத்திற்கு என்று தன்னை அர்ப்பணித்து பரலோக வரங்களால் நிரப்பப்பட்ட தேவ மனிதன். தானியேல் 70 வருட சிறையிருப்பின் முடிவில் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை படித்து தியானம் செய்து எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருடங்கள் செல்லும் என்று கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அறிந்து கொண்டார். தானியேல் தன் வாழ்நாளில் பெரும்பாலான நேரங்களை ஜெபத்திலும் உபவாசத்திலும் கழித்தார். தானியேல் 9:4-19 வரை உள்ள வசனங்களில் தானியேல் செய்த ஜெபம் எழுதப்பட்டுள்ளது. இந்த ஜெபம் சிறையிருப்பிலிருந்து தன்னுடைய ஜனங்களுக்காக திருப்பில் நின்று அவர் இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபித்த மன்றாட்டு ஜெபம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஜனங்களை குறித்த கர்த்தரின் எச்சரிப்புகள், கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடாதபடி தொடர்ந்து அக்கிரமத்தில் நிலைத்திருக்கும் போது வரும் தண்டனைகள் மிகவும் தெளிவான தீர்க்க தரிசனங்களாக எழுதப்பட்டுள்ளது. தானியேல் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதை தன் கண்களால் கண்டு அனுபவித்தபடியால் அவரால் முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு விண்ணப்பம் செய்ய முடிந்தது. தானியேல் 9:4-9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது தானியேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாவ அறிக்கை செய்து விண்ணப்பம் செய்தார். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உடைய கற்பனைகளையும் உடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். முத நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிக்கொடாமற் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலை சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் கொடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்த நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது என்றும் 10-11 வசனங்களில் இஸ்ரவேல் எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்திற்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆக்கினைகளும் எங்கள் மேல் சொரியப்பட்டன என்றும் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்த ஒவ்வொரு தீங்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காத பாவத்தினால் வந்தது என்றும், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்றும், மற்றும் 18வது வசனத்தில் என் தேவனே, உடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் முத நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று ஒரு தனி மனிதனாக திறப்பில் நின்று முழு தேசத்திற்காக பாவ அறிக்கை செய்து விண்ணப்பம் பண்ணினார். தானியேல் செய்த விண்ணப்பம் அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் எழுதப்பட்டது. அது பரலோகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. தானியேல் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கேப்ரியல் எனும் தூதன் சில செய்திகளோடு அனுப்பப்பட்டான். இந்த பரலோக தரிசனம் கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததற்கான அடையாளமாக, கர்த்தர் ஜனங்களின் கட்டுகளை உடைத்ததற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். தானியேலை போல எந்த சூழ்நிலையிலும் வைராக்கியமாக கர்த்தரையை செவிக்கிறோமா? எப்படிப்பட்ட வல்லமையான விரோதமான சட்டங்களுக்கு மத்தியிலும் ஜெப நேரங்களை குறித்து பகிரங்கமாக அந்தந்த நேரங்களில் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் விண்ணப்பம் செய்கிறோமா? நம் ஜெப வாழ்க்கையில் எந்த இடத்தில் குறைவுபட்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அதை சரி செய்து கொள்ள இந்த நாளில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்பட்டது போல நம்மை சுற்றி அநேக தனிமனித வாழ்க்கைகள், குடும்பங்கள், சபைகள், தேசங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவத்தால் பாழாக்கப்பட்டு சிறையிருப்பில் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும்படியாக குடும்பங்கள், தேசங்கள், சபைகள், ஊழியங்கள் விடுவிக்கப்படும்படியாக திறப்பில் நின்று மன்றாடும் ஒரு தானியேலை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது கர்த்தருடைய ஒரு அழைப்பாக காணப்படுகிறது. கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படையும் போது அநேகருக்கு முன்பாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, நாம் செய்யும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பதில் பரலோகத்திலிருந்து கடந்து வருகிறது. ஆமென். ஜெபிப்போம். விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கும் எங்கள் தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை விடுவித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் ஜெயித்த கிறிஸ்து இயேசுவே, தானியேலை போல திட்டமிட்ட ஜெப வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க கிருபை தாரும். எங்களை சுற்றியுள்ள
வாழ்க்கைகளில், குடும்பங்களில், பிள்ளைகளின் சபைகளில், தேசங்களில் காணப்படும் எல்லா பாழ்கடிப்புகளையும் தீங்குகளையும் மாற்றி நிரந்தர விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.